வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு யாரை எந்த அளவுக்கு பெரிதாக தாக்கியதோ, ஆனால் காங்கிரஸை மிக தன் கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி கூட எந்த ஒரு அதிர்வும் இல்லை. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உள்ளுக்குள்ள ஏதோ சின்ன அதிர்வு இருக்கலாம், மற்றபடி வெளியே காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லிட்டார். எடப்பாடி அறிக்கை விட்டார். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்கப்பா, ஏகப்பட்ட பொய் பித்தலாட்டம்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப சொன்னாங்க 203 சீட்டு வந்தது. அதுக்கு பின்னால் 2011 அதே மாதிரி சொன்னாங்க, திமுக வராது சொல்லி போட்டு எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்திய கணிப்பாக சொன்னாங்க. அதுலேயும் அம்மா தான் வந்தாங்க. கட்டாயமாக இந்த தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி அடையும். அது 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி போட்டு எடப்பாடி அதிமுக தொண்டர்கள் அதிர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லிட்டார். அன்னைக்கும் நாங்கள் தான் வெற்றி அடைவோம்னு சொன்னோம், இன்றைக்கும் நாங்கள் தான் வெற்றி அடைவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி எக்ஸிட் போலை பற்றி மு.க. ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக பேசவே கிடையாது. நாங்கள் வெற்றி அடைவோம், 200 தொகுதிக்கு மேலே வருவோம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கு நாங்கள் செய்த செயல்பாடுகள் அதான் காரணம் சொல்லப்பட்டு சிம்பிளாக போயிட்டார். மற்றபடி பெரிய தாக்கத்தை அவர்கள் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தாக்கத்தை வெளியே காட்டிக் கொள்ளவில்லையா, மற்றபடி வேறு விதமான சிந்தனை எதையும் அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற தகவல். மற்றபடி திமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த எக்ஸிட் போல் கான்செப்ட் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட அந்த 2 கட்சியிலும் அதை வெளி காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதிவை போட்டிருக்கார். கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி, ஆல்ரெடி அவர் தாவேகாவினுடைய ஆதரவாளர். அதே மாதிரி இந்த மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாமே கூட்டணிக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள். தாவேகாவோடு பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாகவே பேசிய பேச்சுவார்த்தை. அப்புறம் செல்வ பெருந்தகை எவ்வளவு சொல்லியும் கேட்காத ஒன்று. அப்புறம் செல்வ பெருந்தகைக்கு மதிப்பு இல்லை. அப்புறம் அவரே சொல்லிட்டார், ஆமாம் நான் தேர்தலுக்கு பின்னால் என் மக்களை பார்க்க வேண்டும் என, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்னுடைய தொகுதி, அதனால் நான் பார்க்கணும். எனக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி எனக்கு தேவையில்லை. தேர்தலுக்கு பின்னால் வெற்றியோ தோல்வியோ நான் ராஜினாமா செய்து போட்டு இப்போ அறிவிச்சிட்டார் செல்வ பெருந்தகை. காரணம் என்னன்னு சொன்னால், செல்வ பெருந்தகையை சாதிய தீண்டலாக பார்த்தவர்கள் தான் இந்த மாணிக்கம் தாக்கூர், சோல்ஸ், இந்த மாதிரி ஆட்களெல்லாம். அவர்களெல்லாம் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாடு கொண்டு வர முடியும்? திமுக எந்த வகையிலும் கூட்டணி சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக சிதம்பரம் எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி 28 சீட்டு வாங்கியாச்சு. அந்த 28 சீட்லையும் காங்கிரஸ் அத்தனையும் ஜெயித்து விடுவார்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு இல்லையா? எக்ஸிட் போல்னுடைய ஒரு விளக்கத்தை வைத்து இன்னைக்கு ஜோதிமணி போட்டிருக்கிறாரு. மற்றபடி 28 சீட்லையும் இவர்கள் ஜெயித்து விடுவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, மற்றபடி மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? ஆல்ரெடி ஒரு மேலோட்டமாக கிறிஸ் ஷோடங்கர் கூட சொன்னார். அதாவது தேர்தல் முடிவை வைத்து நாங்கள் ஒரு முக்கிய முடிவை எடுப்போம், நடுநிலை வகிக்க மாட்டோம், அதிகாரத்தில் நாங்கள் இருப்போம், அதிகாரத்தை நாங்கள் அதிகாரத்தில் தான் இருப்போம் சொல்லி அவர் சொன்னார். இது மேலோட்டமான ஒரு பதிவு. இப்போதைக்கு அந்த எக்ஸிட் போல் கான்செப்ட் மற்ற தாவேகா விஷயங்களை டச் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் திமுகவுடையவர் மிகப்பெரிய சண்டையை போடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முதல்ல EV கேஸ் இளங்கோன்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். மனுஷன் இறந்துட்டார்,
அதுக்கு பதிலாக வந்து சிதம்பரம் வந்து இன்னைக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சூழல். எப்படியோ அங்கே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது. அதுக்கு வந்து முதல்ல வந்து புள்ளி வச்சாங்க காங்கிரஸில் உள்ள சில புள்ளிகள். இப்போ மீண்டும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி தாவேக்காவோட கூட்டணியாக போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போவே வந்தாச்சு. மே 4ஆம் தேதி தாவேக்காவினுடைய கணிசமான வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கு அதை பார்த்துக்க வேண்டியது. அதன் அடிப்படையில் வந்து தாவேக்காவோட கூட்டணி சேரலாம் உள்ளாட்சி தேர்தலில் இருந்து அப்படிங்கிற ஒரு தகவலும். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் பாருங்க, ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட்டு தேர்தல் பிரச்சாரம் இல்லவே இல்லை. இதெல்லாம் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் சிதம்பரத்துக்காக இவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தார்களா அப்படிங்கிற கேள்வி. அதே நேரத்தில் இந்த கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி போட்டிருக்கிற ஒரு எக்ஸ் பதிவையும் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஒரு நிலைப்பாடு வந்து அதுவும் மேலோட்டமாக தான் இருக்கு, உள்ளோட்டமாக சொல்ல முடியாது. இப்போ அது சம்பந்தமாக ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, களத்திலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக உணர முடிகிறது. அதை எக்ஸிட் போல் இன்னும் தேர்தல் முடிவெல்லாம் வரல, அதுக்கு முன்னாலே ஒரு முடிவு வந்துட்டார். ஒருவேளை சொன்ன பிரகாரம் இல்லாமல் வேறு விதமான தேர்தல் முடிவு இருந்தால் இதுக்கு ஒரு தனி பதிவு வந்து ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி போடுவாரோ தெரியல, அவரை கேட்டால் தான் தெரியும். என்ன சொல்றாருன்னா, களத்திலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக உணர முடிகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் தாக்கம் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். அதாவது 85% போடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் வந்து அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். எதன் அடிப்படைனா தாவேக்காவுடைய ஒரு நோக்கி அதை நோக்கி. ஆனால் அது இப்படியும் பார்க்க முடியும் அவருடைய பதிவை. பெண்கள் எதுக்காக நிறைய ஓட்டு போட்டார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு மகளிர் விடியல் பயணம், மற்றபடி கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபா அமௌண்ட்டு, அதே மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபா அமௌண்ட்டு, நான் முதல்வர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அடுக்கிட்டே போகலாம். இது வந்து பெண்கள் வகையில் மிகப்பெரிய உயரத்தில் இருந்து. அப்புறம் உரிமை தொகை 1000 ரூபா, இதெல்லாம் வந்து பெண்கள் வகையில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை ஓட்டை வாங்கி கொடுத்த விஷயம். அதனால தான் வந்து இன்னைக்கு பெண்கள் வகையில் கூட்டம் அதிகமாக சேர்ந்தது. அதே மாதிரி மாணவர்களும் அதே மாதிரி தான். மாணவர்கள் வகையில் தாவேக்கா சம்பந்தப்பட்ட சில சில்லுவாண்டி குஞ்சுகள், அரசியல் தெரியாதவர்கள், நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வேணா தாவேக்காவை ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் மிக நுணுக்கமானவர்கள், அரசியலை தெரிந்தவர்கள், மாணவர்கள், அதில் குறிப்பாக இளைஞர்கள், அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள், ரெண்டையும் கலந்து நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயம் அவர்களும் திமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க. இன்னும் பலவிதமான நம்ம ஒரு முன் அரசியலை பார்க்கக்கூடிய சமயத்தில் எந்த தேர்தல், எந்த ஒரு மாநிலத்தை அதிகமான போல் ஆகுதோ அங்கே வந்து ஆளுங்கட்சிக்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது அப்படி அடித்தோம். அதன் அடிப்படையில் திமுகவுக்கு இவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் தாக்கம் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். அவ்வளோதான் ஒழிய மற்றபடி வந்து இதை விட்டுட்டு நாங்கள் வந்து திமுகவை விட்டுட்டு தாவேக்காவோடு சேர்ந்து விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சொல்லலை. அதே நேரத்தில் இந்த பதிவின் வெளிப்பாடு ரெண்டும் கட்டாம் பேரணாங்கட்டாம் மாதிரி நடுநிலையான ஒரு பேச்சுக்கள். இப்படியும் தாவேக்காவுக்கு அதிக வாக்கு வங்கினா இப்படியும் சாயலாம், திமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி மற்றபடி தாவேக்காவுக்கு மக்களால் உதறிவிடப்பட்டால் திமுக பக்கம் ஃபுல்லாக சாயக்கூடிய அப்படிங்கிறப்ப ஜோதிமணி சமாளிப்பார். இல்லைங்க, நான் அப்படிலாம் போடவே கிடையாது, தாவேக்கா அப்படிங்கிற வார்த்தையே போட கிடையாது. நான் வந்து தாக்கத்தை பற்றி தான் சொன்னேன். மாணவர்கள், பெண்கள், இளைஞர்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அது வந்து தாவேக்காவுக்கு தான் அப்படி நான் சொல்லவே கிடையாது. மூன்றையும் குறிப்பிட்டு நான் வாக்கினேன், அவ்வளோதான் அப்படின்னு தப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு. தேர்தல் அந்த முன்கூட்டியே சொன்னக்கூடிய கிறிஸ் சோடங்கர் அதான் சொன்னார். அதாவது தேர்தல் முடிவை வைத்து நாங்கள் முக்கிய முடிவை எடுப்போம், நடுநிலை வகிக்க மாட்டோம், அதிகாரத்தில் தான் இருப்போம். இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு தாவேக்காவை நோக்கிய ஒரு பேச்சு அப்படின்னா சொல்ல முடியாது. இதுவும் வந்து நடுநிலையான ஒரு பேச்சு தான். இதில் தப்பித்து கொள்ள முடியும். தேர்தல் முடிவு வைத்து முக்கிய முடிவு எடுப்போம், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரொம்ப அதிகமாக கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை எங்களுக்கு அமைச்சர் பதவி தேவை. தொங்கு நாடாளுமன்றம் நடந்து வச்சு, தொங்கு சட்டமன்றம்
அமைஞ்சுன்னு வைங்களேன். அப்போ வந்து காங்கிரஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தேவை அப்படின்னா கட்டாயமாக நாங்கள் ஆதரவு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக எங்களுக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் போஸ்ட் வேணும் அப்படின்னு முதல்ல அது வாய்ச்சொல்லாக, மற்றபடி வந்து எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டாச்சு. அது வந்து நார்மலாக கேட்கலாம். அதன் அடிப்படையில் அதிகாரத்தில் நாங்கள் இருப்போம். ஆமாம், இதைத்தான் வந்து கிறிஸ்டோபர் வந்து அன்னைக்கு சொன்னார். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விவாதமாக இன்னைக்கு போயிட்டுருக்கு, வைரலாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் போட்ட பதிவும் கிறிஸ் சோடங்கர் சொன்ன அந்த பேச்சுக்களை வந்து மிக பெரிதாக தாவேக்காவை நோக்கிய பேச்சுக்கள்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் இவருடைய ஒரு பங்களிப்பு வேறு விதமாக இருக்கலாம் அப்படிங்கிறது கூட ஒரு கற்பனையான வெளிப்பாடு தான். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்டாயமாக செல்ல முடியும் அப்படிங்கிறது அது முதல்லையே வந்த தகவல் தான். அதை எந்த அளவுக்கு காங்கிரஸ் செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. என்கிட்ட சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதே கட்சி உள்ளாட்சி தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் அது உள்ளாட்சி அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும், விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவர்கள் ஓட்டு வாங்குகிறார்களோ அதை வைத்து மிகப்பெரிய ஒரு பிரிவுகள் வருமாங்கிறது அந்த நேரத்தில் தெரியும். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஒரு கருத்துக்கள் உண்டு. ஆமாம், இவர்கள் வந்து மனம் மாறிக்கொண்டே இருப்பார். காரணம் என்னன்னா, இவங்க அப்போருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், 57-60 வருஷமாகவே வந்து திராவிட கட்சியில் வந்தது காங்கிரஸ் உள்ளே நுழைய முடியவில்லை. கண்ணு சொல்லிட்டு தான் இருக்கு. காமராஜர் ஆட்சி அமைப்போம், காங்கிரஸ் ஆட்சியை தீர்மானிப்போம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இவர்களுடைய ஒரு வாக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறத மே 4ஆம் தேதி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உள்ள எந்த வாக்கு வங்கு அதன் அடிப்படையில் இருக்கும். ஆமாம், அதுலேயும் ஒரு எதிர்பாராத ஒரு சரிவுகள் அப்படிங்கிற சமயத்தில் அது பக்கமாக காங்கிரஸ் போகாது. அதில் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்தி போன்றவர்களாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானோதயம் கொண்டவர்களாக மனம் மாறி விடுவார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. என்றாலுமே கூட இதன் அடிப்படையில் திமுக மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொப்பளிக்கும் அப்படிங்கிற தகவலும் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். திமுகவுக்கு வந்து அதிக பெரும்பான்மை இல்லாமல் போய்விட்டது. அதன் அடிப்படையில் தாவேக்காவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஓட்டு அப்படிங்கிற சமயத்தில் தன்னுடைய ஆதரவை நேராக தாவேக்காவுக்கு ஆமாம் அழித்து விடுவார்கள். ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி வந்து இவங்க வந்து அதிகாரத்தில் இருப்போம், நடுநிலை வகிக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்களே, அந்த டச் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் அவைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பொருந்தும். ஆக வந்து இந்த நடுநிலையான ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க கரூர் எம்பி ஜோதிமணி, மற்றபடி வந்து கிறிஸ் சோடங்கர். இது எப்படி வேண்டுமானாலும் அந்த சீட்டாட்டத்தில் ஜோக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு எம்பி ஜோதிமணி, கிறிஸ் சோடங்கர் அவர்களுடைய பதிவுகள் பேச்சுக்கெல்லாம் ஜோக்கரை போன்று, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ஓப்பனை போன்று. ஆமாம், அவங்கள நம்பலாம். பட் இவர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் நம்ப முடியாது. எப்படி வேணாலும் அவர் தன்னுடைய பதிவுக்கு அர்த்தம் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் மே 4ஆம் தேதி. ஆமாம், காங்கிரஸ் ஆமாம் எந்த பக்கம் சாய்கிறது? ஒருவேளை திமுகவின் நிலைமையை வைத்து அவர் நிலைமை மாறப்போகிறதா, இல்லை உடும்பை போல திமுகவை அவர் பற்றி பிடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மே 4இல் வெளிப்பட போகிறதா? பார்ப்போம். 2 நாள் தானே இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.